Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில Apache RR310 தாங்க இருக்கு. இந்த வண்டியை வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்னதா ஒரு கண்டென்ட் தான் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் போலிஸ் நோட்டிஸ் நான் வரும். Instagram ID கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க. And இந்த ஈவினிங் டைம்ல நம்ம கையில பாத்தீங்கன்னா this beauty RR310 தாங்க இருக்கு. அது ரெட் கலர், ரொம்ப ஒரு யூனிக்கான கலர்னே சொல்லலாம் ரெட் கலர். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வண்டி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். And family, so this Apache RR310 looks எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச வண்டி தாங்க இந்த வண்டி. அண்ட் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா RR310 எனக்கு ரொம்பவே கிரேஸ் அதிகம். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். யாரும் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஏன்டா எடுத்து வந்தேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ ஹைவேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு RR310 ரொம்ப நாள் ஆச்சுங்க ஓட்டி. அதனால் சின்னதாக ஒரு ரைடு, அதுவும் பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபி. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் முடிஞ்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னா ஃப்ரீயாக இருந்தால் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா ஓட்டுவோங்க. அண்ட் வீடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஹெல்மெட் பாருங்கள். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆக்சிடென்ட்டில் உடஞ்சிது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி திரும்பி மாற்றிட்டோம். அண்ட் எக்ஸாஸ்ட் நோட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் இதுக்கு மேலே ஐஃபோனில் வேண்டாம். ஸோ GoPro வியூக்கு வந்துடுவோம் கைஸ். அண்ட் ஃபேமே, வெல்கம் டு GoPro வியூ. ஸோ GoPro வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ எடுக்கிறேன். அண்ட் திஸ் RR310 ஸோ வேறு மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஆன் பண்ணால் இப்படி தான் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் மோடில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மோட்ஸ்லாம் இருக்குது கைஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செல்லத்தோட ஃப்ரண்ட் லுக்கு, ஏஞ்சல் லுக்னே சொல்லலாம். என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். சரி, அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் மோட் இருக்குது, அர்பனு, ரெயினு, ஸ்போர்ட்டு, ட்ராக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் தான் இருக்குது. அண்ட் மெயினான ஒரு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகும்போது காமிக்கிறேன் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா, வெயிட் பண்ணுங்கள். ரெடியா? தரமாக இருக்கு கைஸ். ஏன்டா எல்லாம் குறுகுறுனே பார்க்குறீங்க? சரி ஓகே கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ் எடுத்துகிட்டு போவோம். ஹைவேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இதோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3,15,000 வந்துருச்சுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வண்டியை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 3,05,000. ஸோ 10,000 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடுத்தோம். ஸோ டெலிவரி வீடியோ இருக்கும் சேனலில், இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருப்பேன். ஸோ யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வண்டி கொடுத்ததுக்காக நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் கைஸ். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா மிச்ச விஷயத்தை ஹைவேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பேசுவோம் ஃபேமே. ஸோ இந்த RR310 ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால, ஸோ அதை பார்க்குறீங்களா? ஸோ நியூட்டரில் இருக்குது. ஃபஸ்ட் கியர் போடுறேன். ஸோ மூவ் பண்ணுவோமா, வெயிட் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டரை விட்டுட்டேன். பாருங்கள் தானாக போகும். ஸ்லோ ஆர்பிஎம்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா போகுங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்து கியர் மாற்றுறேன் இருங்க. வண்டியில் ஆஃப் ஆகி நிற்காதுங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும். உங்களுக்கு தெரியுதா? நான் ஃபுல்லாக கிளச்சையும் விட்டுட்டேன், ஆக்சிலேட்டரையும் விட்டுட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா போகுங்க. அரௌண்ட் இது ஃபிஃப்த் கியர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகி போகுங்க. அண்ட் இது கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஸோ எனக்கு பண்ண தெரில. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் RR310 எடுத்து ஓட்டியிருக்கேன். பட் அதில் கூட நான் இதை நோட் பண்ணல. ஸோ நம்ம ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா சொன்னார். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 5th கியர் வரைக்குமே ஆக்சிலேட் பண்ணாமலே போதுங்க. எனக்கு அதான் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ போவோமா, ஹைவேஸ் வந்துட்டேன். அண்ட் கைஸ், யூ டோன்ட் ட்ரை திஸ். ஸோ சேஃப்டியோடு பண்ணுங்கள், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள். அண்ட் உயிர் முக்கியம் பிகிலே. எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். டிராஃபிக்கை பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து லீவ் டேஸா. ஸோ பார்த்திங்கன்னா டிராஃபிக் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், வாங்க பார்த்துக்கலாம். 56 பறக்குதுங்க வண்டி, தாறுமாறாக போகுது. பவர் ட்ராக் மோடில் பவர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். ஆப்போசிட் வரும்போது டாப்பை செக் பண்ணிப்போம். ஓகே, எவ்வளோ போகுது நார்மலாக பார்ப்போம். கியரில் எவ்வளோ போகுது? 5th கியர்லேயே 155 கைஸ். 165 அசால்ட்டு.
ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா பண்ணுதுங்க. 168லாம் அசால்ட்டாக பண்ணுது. தரமான ஒரு பவர் கைஸ். அதான் 310cc கேட்டகரியில், அதுவும் ஸ்போர்ட்ஸ் வண்டி. ஸோ ஏரோடைனமிக் பார்த்தீங்கன்னா அச்சாவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விண்ட்பிளாஸ்ட்டுமே இருக்காது படுத்துட்டு ஓட்டினீங்கன்னா. அந்தளவு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது கைஸ். பிரேக்கிங் சொல்லியே ஆகணும். தரமான ஒரு பிரேக்கிங், அச்சாவான ஒரு பிரேக்கிங். எங்கடா நட் ரோட்டில் வரீங்க கைஸ்? இதெல்லாம் செம்ம யூனிக்காக இருக்குங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பாருங்கள், செட்டிங்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பவராக பாருங்கள். ஸ்பீட் அலாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்குது. ஸோ எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை ஓவர் ஸ்பீட் பண்ணதுனாலையா என்னங்கிறது தெரியல. அண்ட் கைஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸோ நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா நாளும் ஒரு நாள் கூட ஆகாது. ஸோ ஹைவேஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்து ரைட் பண்ணுங்கள். ஸோ அண்ணன் திரும்புகிறார், குழந்தைய வச்சுட்டு திரும்புகிறார். போட்டோம் அண்ணே இருங்கண்ணே கைஸ். ரியலி ஐ லவ் திஸ் கைஸ். ட்ராக் மோடு அல்டிமேட்டாக இருக்குங்க. வரட்டாமாமே, போவாமா கைஸ்? கைஸ் பவர் பேக்டு மிஷின் கைஸ். பார்ப்போம் 170 அடிக்குதான்னு. ஐயோ டிராஃபிக் கைஸ். வாங்க பார்த்துக்கலாம். பண்ணிட்டோம், பார்ப்போம். கமான் 170. அசால்ட்டாக பண்ணுது. இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்ட் சீரிஸ்லாம் முடிஞ்சுன்னா தாராளமாக 170 172லாம் அசால்ட்டாக பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ் பக்காவாக இருக்குது கைஸ். ஸோ எந்த ஒரு விண்ட் பிளாஸ்ட்டும் தெரில, ஈஸியாக பார்த்தீங்கன்னா டாப் லைன் ரீச் பண்ணுது. அண்ட் ரோட் பார்த்தீங்களா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சில் மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாப் லைன் செக் பண்ணுவேன். அண்ட் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வண்டியை நான் 310cc நான் பார்க்கல. அண்ட் முடிஞ்சுன்னா ஏதாவது ட்ராக் முடிஞ்சு நான் வைக்கிறேங்க. ஸோ நல்லாயிருக்கு. அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு வரட்டாமாமே, பறக்குதுங்க. பாருங்க, அடுத்த கூட இல்லைங்க, அசால்ட்டாக 160 பண்ணுது கைஸ். தரமாக இருக்குங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருக்கு. ஃபார்ச்சுனர் சர்வீஸிங்லாம் நார்மலாக தாங்க இருக்கும். ஒரு 250cc கேட்டகரியை நீங்கள் எந்த அளவு மைலேஜ் அதான் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இருக்கும். வாவ் தாருங்க, போடா. ஸோ தேர்ட் கியரில் இருக்குது, போமா. கமான் கைஸ். தரமாக இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வண்டி ஓட்டும் போது அதான் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ சில வண்டியெல்லாம் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எனக்கு கிடச்சிருக்கு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் பவர் அதான் சொல்கிறேன், அந்த 390க்கு ஈக்குவலான ஒரு பவர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அண்ட் ஓகேங்க, ஸோ அந்த வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. ஒரு 3,15,000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வண்டியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ நல்ல ஒரு வண்டி, ஹேண்டியாக இருக்கும். உங்களுக்கு கை வலிக்காமல் பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல்ஸ்லாம் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப குனிகிற மாதிரியும் கிடையாது கோஸ்டரு. ஸோ அப் ஃபார்வர்டாக தான் இருக்குது. அண்ட் எனக்கு இது பிடிச்சதே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மோட்ஸ் தான் கைஸ். ஸோ அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு அங்கே வச்சு காமிக்கிற மோட்ஸு
அண்ட் உங்களுக்கு கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா மைக்குமே பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. உடஞ்ச மைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுங்க, கால சூழ்நிலை. ஸோ பெரிய பெரிய அமௌண்ட்லாம் போட்டுடுறோமா, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்திங்கன்னா செலவு பண்ண மனசு வர மாட்டேங்குது. பா செம்மையாக இருக்குங்க, ரியலாகவே அல்ட்டியாக இருக்குது வண்டி. ஸோ உங்களுக்கு மோட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீட்டர்ஸில் வந்து சேஞ்ச் ஆகும். ரைட் மோட்ஸ் வந்து அர்பன் வச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ தெரியுதா மீட்டர்ஸில். அண்ட் பார்த்திங்கன்னா ரெயின் மோடு. ஸோ ரெயின் மோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். மழை பெய்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடுது பாருங்கள். அண்ட் ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஸ்போர்ட் மோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஒரு மோடுக்கும் ஒரு மாதிரி. அண்ட் ட்ராக் மோடில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள் செட் பண்ணிட்டோம். டாப் ஸ்பீட் 170. ஸோ 95ல் இருந்துச்சு. ஃபியூல் ரேஞ்சு 81 வந்துருச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல காமிக்குங்க. ஸோ A to Z பார்த்திங்கன்னா இதிலே காமிக்கும். ஸோ 390 டிஸ்பிளேல மாதிரி. அண்ட் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலே பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. கரெக்டாக சர்வீஸ்லாம் பண்ணிடுங்க. ஸோ வண்டி வச்சிருக்கிறது பெருசு கிடையாது, அதை மெயின்டைன் பண்ண தான் பெரிய விஷயம். ஸோ அதனால் பார்த்து பத்திரமா வச்சுருங்க. அண்ட் எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ எங்கே போனால் சேஃபாக இருங்க. ஓகேவா, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா விடக்கே, லவ் யூ ஃப்ரம் கீப் சப்போர்ட்டிங், பை பாய்.